சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्धतामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. श्लोकम् 40. तदतस्ति प्रतीत्व्यायाम् वा दिवितेवेषु वा पुनः सत्त्वम् प्रकृतिजैर्मुक्तम् यतपि स्यात् त्रिभिर्गुणैः. இங்க இனி வரக்கூடிய டாபிக்கு ஆரம்பமும் இதுவரைக்கும் நடந்ததுக்கு முடிவும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், 40வது ஸ்லோகம். ஓகே, இதுவரைக்கும் நம்ம ஸ்ரத்தா டு சந்நியாச வரைக்கும் 12 டாபிக் போன அத்தியாயத்திலிருந்து இந்த அத்தியாயம் வரைக்கும் 12 விஷயத்தை எம்பசைஸ் பண்ணார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா. ஓகே, மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம் யகம் சம்பவ சர்வ பூதானாம் ததோ பவதி பாரத. என்னுடைய யோனி தான் இந்த என்டையர் பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. அப்போ நான் எங்க இருக்கேன், நீ எங்கெல்லாம் பார்க்கிறையோ, எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ அதெல்லாம் நான் தான் அப்படின்றார் பகவான். ஓகே, அதனால சத்துவம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகின மவ அவ்யயம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயமும் எதனுடைய ஃபார்மேட்ல நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா சத்வ ரஜஸ்தமஸ் என்டையர் பிரபஞ்சத்தை என்னுடைய யோக மாயினெல்லாம் உண்டாக்கியிருக்கேன். அந்த யோக மாயினுடைய ஸ்டஃப் இப்ப பானை இருக்குன்னு, இந்த பானைக்கு ஸ்டஃப் என்ன, களிமண். ஓகே, சோ அந்த களிமண் மாறி என்டையர் பிரபஞ்சத்துக்கு பஞ்சபூதத்துக்கு பஞ்சபூதானி உயிரினங்கள் சேதனம் அச்சேதனம் எல்லாவற்றுக்கும் எது அதிஷ்டானமா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது, திரவியம் என்ன, அந்த திரவியம் சத்வ ரஜஸ்தமஸ். ஹோல் பிரபஞ்சத்தினுடைய இந்த ஸ்டஃப் எது இருக்குன்னா சத்வ ரஜஸ்தமஸ். ஏன்னா என்டையர் பிரபஞ்சம் பிரகிருதி மாயா. ஓகே, பிரகிருதி மாயாவுடைய குணம் என்ன அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயா, 3 குணங்களை உடையதுதான் மாயா. இந்த என்டையர் பிரபஞ்சமும் மாயினால இருக்கிறது. ஆனால் அர்ஜுனா, இந்த ஒவ்வொரு வஸ்துவும் நான் படைத்தேனே ஒழிய நான் அதிலிருந்து வேறாக இருக்கிறேன். அதற்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை,
ஆனா நான் இல்லாமல் அது இல்லை. அப்படி சொல்றார் பகவான். ஓகே, இது பின்னாடி பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்துல. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, மகத் பிரம்மம் மூல பிரகிருதியே இந்த பிரபஞ்சமாக வந்திருக்கிறது. அந்த பிரபஞ்சம் சத்துவ ரஜஸ் தமஸாக மாறி இருக்கிறது. அப்படின்னா இந்த ஒரு டேபிள் இருக்குங்க, இந்த மரம், இதுல கூட சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கிறது. மண்ணுல இருக்கிறது, கல்லுல இருக்கிறது, எல்லாத்திலுமே இருக்கிறது. பெட்ஷீட்ல இருக்கிறது 3 குணங்கள். ஓகே, இந்த பூல இருக்கிறது. ஓகே, இந்த பூ விட இன்னும் டல்லா இருக்கிறது இந்த கல்லு மண்ணு மரம். அதுல 99% தாமசிக், 0.0% உங்களுக்கு மீதி 2 கலந்திருக்கிறது. அதனால அது கிட்டத்தட்ட அது நமக்கு ஜடம் மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுதான்? ஆனா அதுவும் கூட அதுல உயிர் இருக்கு. அதனால நம்மளுடைய கல்ச்சர்ல தரையை அடிக்க கூடாது, ஆணி அடிக்க கூடாது, கண்ட இடத்துல சேஷ்ட பண்ணக்கூடாதெல்லாம் சொல்றதுனுடைய அர்த்தம். பூமி பூஜை, பூமி பூஜை அதுக்கு பேரு. நீங்க கட்டடம் பண்ணும்போது அதுக்கு பூஜை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் அதுவும் உயிர் நமக்கு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு உயிர். அதனால ஜட வஸ்து கூட நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த அரவிந்த் ஆசிரமத்துல ஒவ்வொரு ஜட வஸ்துக்கும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இந்த பொருளை இந்த இடத்துல தான் வைக்கணும். ஓகே, வைக்கிறது, அவங்க நடக்கிறது, அவங்களோட பேசுறது, அவங்க ட்ரெஸ் கோடு எல்லாமே ஒரு பவித்திரம் இருக்கும் அவங்களுக்கு உள்ள. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். இது அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷன். ஏன்னா அரபிந்தோ ஒவ்வொரு இடத்திலையும் அந்த டிவினிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அது சாஸ்திரத்தினுடைய சம்மதம். அதனால ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிறது அந்த ஈஸ்வரன் தான் இருக்காரு. அந்த ஈஸ்வரன் எதனுடைய ஃபார்ம்ல இருக்காரு? தமஸ் ரஜஸ் சத்துவத்துல ஃபார்ம்ல இருக்காரு. தமஸ்லயும் இருக்கிறது சத்துவ ரஜஸ்ன்றது இப்ப பேச்சு. ஓகே, ஆனா அதை விட அதிகமா இருக்கிறது செடி கொடி தாவரங்கள். ஓகே, செடி கொடி தாவரத்துல இருக்கிறது. அந்த செடி கொடி தாவரத்திலையும் தமசு ரஜஸ் சத்துவம் இருக்கு. நீங்க துளசி செடியில போய் தீட்டுப்படக்கூடாது, பட்டுனா கருகி போயிடும். புரியுதா? சில பேர் முறைச்சு பார்த்தா கூட அந்த செடி இதுவாயிடும். என்ன ரோஸ் இப்படி பூத்த கட்டுறது அப்படின்னா அப்புறம் கருகி போயிடும். அப்ப அது அவ்வளவு சென்சிட்டிவ். சென்சிட்டிவ் இருக்கிறது. அப்போ அதுக்கு இருக்கிறது. அப்பதான் வாடிய பயிரை கட்டின போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னார் இல்லையா? சர்சிவி ராமன் அதுக்கு உயிர் இருக்கலாம் கண்டுபிடிச்சு சொன்னார் இல்லையா? அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஒன்னொண்ணுமே ஜீவா அப்படின்னு. அப்ப செடி கொடி தாவரத்துல அதிகமான பிராணன் சக்தி இருக்கிறது. அதனால தமஸ் ரஜஸ் சத்துவ அதனுடைய டிஃபரண்ட் இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன? அதை விட தாண்டி இருக்கிறது மிருகத்துக்கு, பட்சத்துக்கு. ஓகே, எல்லாம் இருக்கிறது. ஓகே, அதனால இப்ப இந்த தெரு ஓரமா இருக்கிற செடி கொடியில பார்த்தேன்னா அதுல இது இருக்கும். அது இருக்கிறதுல அதுக்கு திடீர்னு ரஜஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடும்? நடு ரோட்டுக்கு வந்துடும். ஓகே, என்னால ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஆனா அதுக்கு தமஸ் அதிகமா இருக்கிறதுனால அது ரஜஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது இல்ல. அது வச்ச இடத்துல இருக்கிறது. அதுதான் நம்மள கூட சில சமயம் வீட்டுல நம்ம திட்டுவோம், இல்ல திட்டு வாங்கியிருப்பான். மரம் மாதிரி வளர்ந்துருக்க ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுல இருந்து ஜடமா இருக்கும், மரமா இருக்கும். அதுவும் ஜீவனை ஒப்பிட்டு சொல்றது. சில சமயம் மரத்தை சொல்லுவோம், சில சமயம் எருமையை சொல்லுவோம், சில சமயம் அதாவது அந்த மிருகத்தை குறிப்பிட. ஏன்னா அதனுடைய சுபாவத்துல, ஏன்னா நம்மளும் அதுல இருந்து வந்திருக்கோம். புரியுதா? அதனால அந்த விஷயத்தை பத்தி சொல்றது. சரி, ஓகே. இப்போ மனுஷனுக்கு இருக்க அது தமஸ் ரஜஸ் சத்துவம் நிறைய இருக்கிறது அப்படின்றத சொல்றது. சரி, இப்போ இங்க என்ன சொல்றோம்னா, இந்த சத்துவ ரஜஸ் தமஸ்ல மனிதன் மிருகமாக முடியும், மனிதன் மிருகமாக முடியும், மிருகம் மனிதனாக முடியும் அப்படி சொல்லிடக்கூடாது. மனிதன் மிருகமாக முடியும், மனிதன் மனிதனாக முடியும், மனிதன் தெய்வமாக முடியும். இதான். ஓகே, அப்ப மனுஷனை தெய்வமாக்குறது மனிதனே தெய்வம், தெய்வம் நீ என்று உணர் பாப்பா அப்படின்றார் மகாகவி. அந்த மாதிரி விஷயத்தை சொல்றதுதான் இந்த விஷயம். அதற்கான எக்ஸசைஸ் தான் நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ சிருஷ்டியில இருக்கிற 3 விஷயமும், 3 எப்படி சிருஷ்டி வந்திருக்கிறது? 3 குணம் சேர்ந்து இருக்கும் போது சிருஷ்டி கிடையாது. அந்த தமஸ் ரஜஸ் சத்துவத்தினுடைய ஷேக் சரணமாகும் போது அதனுடைய பர்சன்டேஜ் ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்ட் ஆகும்போது என்டையர் பிரபஞ்சம் வந்திருக்கிறது. தேர்ஃபோர் சேதனம் அச்சேதனம் 2 வஸ்துலையுமே இந்த 3 குணங்கள் இருக்கிறது. ஓகே, ஒய்? பிகாஸ் இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? அடுத்த விஷயம், இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அதுல இருந்து நான் விடுவிச்சு அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆத்மா பிரம்மன்ற விஷயத்துக்கு நான் போக முடியும். அப்ப இந்த பிரகிருதி மாயிலிருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்?
அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அதனால இங்க என்ன சொல்றாருன்னா பகவான் 40ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற. ஓகே, எப்படி சிருஷ்டியானது 3 குணங்களால இருக்கு, அதனால தான் நான் வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சும்மா ஒண்ணும் சொல்லல நான். ஓகே, இந்த விஷயத்துல ஏன் சொல்றேன்னா அந்த விஷயத்தை சொல்றது மூலமா உனக்கு அதை எப்படி நம்ம அதுல இருந்து விடுபட முடியும் அதுக்காக சொல்றேன். திருப்பிகி 3 குணைகி 3 குணங்கள், முக்தம் ரிலீஸ், சத்துவம் நாஸ்தி. ஓகே, சத்துவம் நாஸ்தி. சத்துவம்னா வஸ்து, எந்த வஸ்துவும் டபுள் நெகட்டிவ் சொல்ற, எந்த ஒரு வஸ்துவும் இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியாது. இந்த 3 குணங்களை விட்டுட்டு எந்த ஒரு வஸ்துவும் அதனால இருக்க முடியாது. தேர்ஃபோர் சொல்ல வந்த விஷயம் என்ன, எல்லா வஸ்துக்களிலும் சேதனம் அச்சேதன வஸ்துக்களில் அனைத்திலும் இந்த 3 குணங்கள் தான் இருக்கு. பிரகிருதி ஜைகி குணைகி, பிரகிருதி ஜைகி குணைகி 3 குணங்கள் தான் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறது. இது வந்து பிரகிருதி தத்துவம். அப்ப ஒவ்வொரு என்டிட்டிலையும் 3 குணங்கள் அடங்கியிருக்கின்றன. அதனால பஞ்சபூதம் பஞ்சபூதானி, இதுல எலிமெண்ட் அண்ட் எலிமெண்டல் ஒன்னொன்னுத்திலும் 3 குணங்கள் இருக்கு. அதுதான் நம்மால் வந்து மரத்தை கூட 3 விதமா பண்ணுவோம். 3 டயர் ப்ரோக்ராம் எல்லாத்திலையும். ஒரு வந்து ஒரு இது பாதாம் பருப்பு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுல குவாலிட்டி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இருக்கிறது. கோல்டு வாங்கினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்கிறது. இங்க ஒரு ஸ்டோர் போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு இந்த தினத்தந்தி பேப்பர்ல மடிச்சு கொடுத்துருவான் நகைய. இன்னொரு ஸ்டோர் போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்னது வாங்கினா கூட அவ்வளவு ஒரு கொடுப்பா. அது 2 ரேட்டு வேற. 2 ரேட்டு வேற. அவனும் ரேட்டு சொல்லி அவன் கடையிலே கும்பல் இருக்க, இவன் கடையிலே கும்பல் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆனா குவாலிட்டி டிஃபரெண்ட். ஓகே, குவாலிட்டி டிஃபரெண்டா இருக்கிறது. அப்ப பிரகிருதி ஜைகி திருப்பிகி குணைகி. அப்போ இந்த விஷயம் வந்து பிரகிருதி ஜைகி திருப்பிகி குணகி முக்தம் வஸ்து நாஸ்தி. 3 குணங்களுக்கும் இந்த 3 குணங்களிலிருந்து விடுபடாது எந்த வஸ்துவும். ஓகே, எது வரைக்கும் 7, 14 லோகம் கூட இந்த 3 குணங்களிலிருந்து விடுபடாதுன்னு சொல்றாரு. அடுத்தது பிருத்திவ்யாம்பா த்விதேவ ஜீவா. பிருத்திவ்யாம் வா த்விதேவ ஜீவம். 7, 14 தேவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல கூட இந்த 3 குணங்களால தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுலதான் உங்களுக்கு சில தேவர்கள் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க, சில தேவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. கும்பகாரர்கள் இருக்காங்க, அவன் தூங்கிட்டே இருப்பான் எப்பயும். அந்த மாதிரி அந்த தேவதைகளையும் தாரதமியம் இருக்கு. அவ வந்து ஒருத்தர் வந்து ஐராவதத்துல போவாரு, 4 தந்தம் உள்ள யானையில போவாரு. சில பேருக்கு ஒரு தந்தம் தான் இருக்கும். ஓகே, சில பேருக்கு டபுள் பெட்ரூம் இருக்கு, சில பேருக்கு 10 பெட்ரூம்ஸ் இருக்கும். அவாலியம். ஓகே, எல்லாம் டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட்? தமஸ் ரஜஸ் சத்துவ டிஃபரெண்ட் இருக்கிறது. ஓகே, திரிபிகி குணைகி முக்துவா வஸ்து நாஸ்திகி, திரிபிகி குணைகி வஸ்து நாஸ்தி. அதனால என்டையர் பிரபஞ்சம் இந்த 3 விஷயம் இருக்கிறது. அது போல ஒவ்வொரு மனுஷனிடம் இந்த 3 குணங்கள் தான் வாழ்க்கையை நடத்துகிறது, சுபாவமாக இருக்கு. இப்ப சாதகன் என்ன பண்றான்னா இந்த 3 குணத்தை அவன் கவனிக்கிறான். அவனுடைய பேச்சு, அவன நடை, அவனுடைய உடை, அவனுடைய நன்னடத்தை, இது எல்லாத்திலையும் 3 குணங்கள் இருந்துட்டே இருக்கு. இத பார்க்க பார்க்கத்தான் இது ப்ராப்பரா தெரிஞ்சுட்டோம்னா நம்மையே நாம கையாள முடியும். நம்ம கிட்ட இத்தனை விஷயங்களா இருக்கிறது. எதெல்லாம் பர்சன்டேஜ் அது இந்த சிருஷ்டியில என்கிட்ட எத்தனை பர்சன்டேஜ், எது அதிகமா இருக்கிறது, எது குறைவா இருக்கிறது, அதுக்கு தகுந்தா போல சாதனை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக பலவிதமான சாதனைகள் கொடுக்கிறது. பத்ராச்சலம் ரோடு சொல்ற, பத்ராச்சலம் ரோடுனா பத்ராச்சலம், அந்த ரோடு பத்ராச்சலம் இல்ல. ஓகே, அது பத்ராச்சலத்துக்கு கொண்டு போகிற ரோடு. அது போல 20+26 46 பண்புகள் இருக்க. அது ஞான யோகத்துக்கு இட்டு போற ஒரு விஷயம். அப்புறம் தெய்வீ சம்பத்து, ஆசுரி சம்பத்து, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகே, அப்புறம் சத்துவ ரஜஸ் தாமச இந்த லிஸ்ட் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் என்னத்துக்குன்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அந்த பிரம்ம ஜிக்ஞாசா இருக்கிற இல்லையா, இந்த விசாரம் பண்றதுக்கு, பிரம்ம விசாரம் பண்றதுக்கு, யோகியதை அடைவதற்காக இந்த விஷயத்துல சாதன சதுஷ்டியை கொண்டு வரதுக்கு பகவான் ஒரு டிஃபரெண்டா கொடுக்கிறாருங்க. ஓகே, அதுக்காக எம்பசைஸ் பண்ணி இந்த விஷயத்தை கொடுக்கிறாரு. அத வந்து இப்போ 41 இருந்து 48 வரைக்கும் இந்த விஷயத்தை கொடுக்க போறாரு. இந்த விஷயத்துல என்ன சொல்ல வராரு? கீதையினுடைய இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து 2 விஷயம் தான்.
அதுதான் உபநிஷத்தினுடைய விஷயம். அது கர்மயோகம் அண்ட் ஞான யோகம். அந்த கர்மயோகத்தை விதவிதமா சொல்லிட்டு வராரு. இங்க சமரப்பு பண்றார் கர்மயோகத்தை. இந்த 41 48 வரைக்கும் அவர் கன்க்ளூட் பண்றார். இனிமே சொல்ல போறது இல்ல. ஓகே, ஒரு தினசா சொல்ல போறார். ஓகே, அது எப்படிலாம் சொல்ல போறாருன்றத இனி வரக்கூடிய விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். சாயந்திரம் அதனுடைய 100வது கிளாஸ்ல அதுதான் ஹைலைட். இப்ப 41வது ஸ்லோகம் படிப்போம். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி சுபாவ பிரபவைர்குணை. ஓகே, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். அவ்யயம், நான் எந்த விதமான மாறுதலும் அடையாமல் நான் இந்த சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறேன். புரியுதா? இந்த சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டு இருந்து இந்த சிருஷ்டியை உண்டாக்கியிருக்கேன். என்னுடைய பிரகிருதி மாயினால இந்த ஹோல் சிருஷ்டியை உண்டாக்கியிருக்கிறேன். அதனால நான் எவ்வளவு வேலை செய்தாலும் அந்த கர்மம் என்னை பாதிப்பதில்லை. அப்படி கிருஷ்ணா. அது போல இந்த சிருஷ்டியில ரொம்ப ரிஃபைன்டு சிருஷ்டி என்ன வந்திருக்கிறது, சிருஷ்டிலே வந்திருக்கிறதுன்னா ஜீவா. ஓகே, திரிகுணாத்மிகா ஜீவா வந்திருக்கிறது. அந்த ஜீவனை 4 வர்ணத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, இந்த உலக மகா ஜனங்களை 4 டிவிஷனா பிரிக்கிறேன். ஓகே, எதனுடைய அடிப்படையில்? குணத்தினுடைய அடிப்படையில். ஓகே, குணகர்ம விபாகசகா ந ஜன்மனே. ஓகே, ஜாத்திலேயோ குலத்திலேயோ நான் பிரிக்கல. நன்னா புரிஞ்சுக்கோ. இந்த குணத்தினுடைய அடிப்படையில் கர்மத்தினுடைய அடிப்படையில் படைக்கப்பட்டது இந்த விஷயம். மகதப்பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷகா பரஹா படோபனிஷத்து. ஓகே, இது அவ்யக்தத்துக்கும் அவ்யக்தமாக இருக்கிற பரபுருஷகா அகம். ஓகே, நான் எப்படிப்பட்டவன்? சிருஷ்டி ஸ்திதி லயக்காரம் இருக்கேன். வியக்தம் அவ்யக்தம், இந்த வியக்தத்துக்கும் அவ்யக்தத்துக்கும் அப்பாற்பட்டவன் நான். ஓகே, இது மேனிபெஸ்ட் ஃபார்ம் அன்மேனிபெஸ்ட் ஃபார்ம் என்னிலிருந்து உண்டாக்குறது. அதற்கும் அப்பாற்பட்டவன் நானு, அப்பேற்பட்டவன் நானு. பரஹா தஸ்மாத்து பாவகா அந்நிய அவ்யக்தா அவ்யக்தா சனாதனஹா. 8வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணத்துக்கு என்னால இருந்தாலும் நான் அப்பாற்பட்டவன். இந்த அபரா பிரகிருதி மூலியமா வந்திருக்கிறது. நான் பரா பிரகிருதி பிரம்மஸ்வரூபம். அதாவது அந்நியகா அவ்யக்தா அவ்யக்தாத். ஓகே, அவ்யக்தத்துக்கும் அந்நியமாக இருக்கின்ற அவ்யக்தம். ஓகே, இந்த அவ்யக்தம் அன்மேனிபெஸ்ட் மேனிபெஸ்ட் வந்திருக்கிறது. அந்த மேனிபெஸ்ட் அன்மேனிபெஸ்டுக்கும் நான் வேறப்பட்டவன், அப்பேற்பட்டவன் நானு. அதனால என்ன? தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். எதுல நான் வேலை செய்தாலும் நான் வேலை செய்யாதவன். ஓகே, என் மூலியமா தான் ஹோல் பிரபஞ்சம் நடக்கிறது. ஆனா கூட நான் ஒரு ஒர்க்கும் பண்ணாதவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபம். அப்பேற்பட்ட என்னால இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டு 4 வர்ணங்கள் இங்க சொல்லப்படுகிறது. இந்த 4 வர்ணங்கள் மனிதர்களை எப்படி பிரிக்கிறேன்னா குணத்தினுடைய அடிப்படையில் கர்மத்தினுடைய அடிப்படையில். அப்படி இந்த 4 வர்ணங்களை இந்த எந்த லோகத்துல எந்த ஜனங்கள், ஓகே, அவன் அமெரிக்கனா இருக்கலாம், ரஷ்யனா இருக்கலாம், ஆப்பிரிக்கனா இருக்கலாம், இந்த 4 ரூட்ல வந்துருவாங்க. எப்பேற்பட்ட மனுஷனையும் இந்த 4 விஷயம் பண்ணணும். அதனால இங்க ஜாதியை எம்பசைஸ் பண்ணல. இங்க என்ன சொல்றாருன்னா வர்ணம். ஓகே, ஒரே ஒரு குடும்பத்துல ஜென்மத்துல அவன் பிராமண ஜாதி என்ற குடும்பத்துல பிறந்தாலும் ஒரு பையன் அர்ச்சகரா போனா அவனுக்கு என்ன தொழில்? பிராமண தொழில். ஓகே, ஒரு பையன் போலீஸ்ல போய் ஜாயின் பண்ணனா அவனுக்கு சத்திரிய, அவனுடைய விஷயம் சத்திரிய. ஓகே, இன்னொருத்த வியாபாரம் பண்ணினா பிசினஸ் வைஷ்ய குலம். இன்னொருத்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தானா அவன் சூத்ர குலம். அப்போ ஒரு ஜென்மத்தில் இருந்தாலும் அவன் 4 குலத்துக்குள்ள வர முடியும். அதனால இங்க ஜாதி வச்சு சொல்லல, இங்க கர்மத்தை வச்சு, பழைய காலத்துல கர்மத்தை வச்சு கிளியரா இருந்தது.
ஓகே. ஆனா இப்ப அந்த கர்மத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் எல்லா கர்மமும் செஞ்சுட்டு இருக்கா கர்மம். அதனால அப்படி இருக்கிறது. இப்ப கிளாரிட்டி ஒன்னே ஒண்ணு குணத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதுலயும் கூட குணத்துக்கும் கர்மத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்றத பத்தி தான் இந்த பீக் அவர்ஸ்ல இருக்கிற கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. அப்போ நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ல என்னன்னா நம்மளுடைய டே டு டே லைஃபும் நம்மளுடைய ஆக்ஷனும் எப்படி மேப் பண்றது அப்படின்றத பகவான் இப்படி சொல்லிக் கொடுக்க போறாரு. இங்க இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே. எந்த வேலைக்கு போறது என்றது என்னது இப்ப குளத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். ஆனா அப்படி நமக்கு ரொம்ப கிளாரிட்டி இல்லாதனால நமக்கு அந்த ஜாபுக்குள்ள எப்படி இருக்கணும்லாம் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். புரியுதா? ஆனா ஜாதி அதனால தான் ஜாதி நம்மளோட சாஸ்திரத்துல எம்பசைஸ் பண்ணல. ஆனா 4 வர்ணத்தை எம்பசைஸ் பண்றோம் நம்ம. இது பிரிட்டிஷ்காரனும் மற்றவர்களும் பின்னாடி வந்தவர்களும் குழப்படி பண்ணிட்டாங்க. ஓகே. இதுக்குள்ள ஜாதியும் குலத்தையும் ஜன்மத்தையும் கர்மத்தையும் குணத்தையும் எல்லாத்தையும் ஒரே சீரா போட்டான். புரியுதா? இதெல்லாம் நமக்கு வந்திருக்க ஒரு பெரிய விளைவு. இப்ப என்ன பண்ணிட்டான்னா ஒருத்தன் எழுதிருக்கான் ஒரு ஆர்டிக்கல். அவன் என்ன பண்றான், இங்க இருக்கிற ஒயிட் பீப்புள் பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்த அந்த பக்கம் இருக்கிற இந்த ஒயிட் பீப்புள் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட இருந்து ஆர்ஜனா. ஓகே. இங்க இருக்கிற பிளாக் பீப்புள் ஆப்பிரிக்கால இருக்கான்ல அவங்கிட்ட ஆக மொத்தம் பாரத நாட்டில் ஒரிஜினல் பீப்புளே இல்லைன்ட்டான். அப்படி ஒருத்தர் இது எழுதுக்கான், பேப்பர் சப்மிட் பண்றான். இதெல்லாம் எந்த அக்கம் ஒரு பேப்பர் போட்டு அவனுக்கு எம்ஏ எல்லாம் பட்டம் கொடுக்குறானே நம்ம நாட்டில். ஓகே. எவன் வேணா எது வேணா ரிசர்ச் பண்ணி ஒரு இது எழுதலாம். மொத்தத்துக்கு நீ யாரும் இல்ல, வெளியில வந்தவர்கள் எப்படி யூரோப்புக்காரன் மத்த எல்லா இடத்துலயும் போய் அடைக்க ஆண்டானோ அதுபோல மத்திய ஆசியா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பாரத நாட்டில் குடி வந்தவர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்றான். அது நீ படிச்சிருக்க ஸ்கூல் புக்கை பாத்தீங்கன்னா தெரியும். கைபர் போலன் கணவாய் நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கோம், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்திருக்கோம். ஓகே. அப்படி படிச்சிருக்கோம். அதை பரீட்சைக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வேற படிச்சுட்டு இருக்கோம். அவன் படிக்கிறான் நன்னா விடு அப்படின்னு. ஓகே. என்ன படிக்கிறானோ. அதனால ஜாதி இரண்டொழிய வேறில்லை ஔவையார் விஷயம். ஓகே. பாரதியார் கடுமையா சாட்டுற ஜாதி கிடையாது அப்படி சொல்றது. சாஸ்திரம் சொல்றது ஜாதி கிடையாது, கிருஷ்ணர் சொல்றாரு ஜாதி கிடையாது. ஜன்மத்தில் எப்படி வேணா பிறக்கலாம். ஓய் நீ எப்படி குணத்தினுடைய அடிப்படையில வாழ்க்கை எப்படி கொண்டு வர அதுதான் இம்பார்ட்டன்ட். பார்ப்பானை ஐயர் என்ற காலம் போச்சு, வெள்ளை பரங்கியை துரை என்ற காலம் போச்சு, ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோம். பறையறுக்கும் இங்கு தீயர் புலையறுக்கும் விடுதலை திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞான மொழி வாழ்விந்த நாட்டிலே. ஓகே. அப்படி சொல்றாரு. அதனால ஆச்சாரியர் எப்படி சொல்றாரு சங்கரர் பகவத்பால், ஜாதி நீதி குல கோத்ர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதிவர்த்தியத் பிரம்ம தத்துவமமிமாவயாத்மனி பிரம்ம தத்துவமமயாவயாத்மனி. பியூட்டிஃபுல். ஜாதி நீதி குலம் கோத்திரம் தூரகம். தூரம் போயிட்டான்னு சொல்ற இல்லையா, தூரகம் சொன்னோம் கிட்டக்க தொடக்கூடாது. அன்டச்சபிலிட்டி அப்படின்ற எது அன்டச்சபிலிட்டி? ஜாதி நீதி குலம் கோத்திரம் அன்டச்சபிலிட்டி. யார் சொல்றது இது? ராமானுஜர் சொன்னா கூட ஒரு மாதிரி பாப்பண்ணி, இது ஆதிசங்கரன் சொல்றார். புரியுதுல? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே. அத்தாரிட்டியா. அதனால இங்க என்னன்னா குணம் இம்பார்ட்டன்ட். பிரகிருதி குணம் இருக்க அதுதான் மனுஷனின் ஜடத்திலேயே எல்லாத்திலையும் இருக்கிறது. அந்த குணத்தை எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கிறது விட்டுட்டான், வேற எதை பிடிச்சுட்டான். அதனால 13வது அத்தியாயத்துல பகவான் என்ன பண்ணார்னா புருஷா பிரகிருதி அப்படி ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். 16வது அத்தியாயத்துல 3 குணங்களை பத்தி டீட்டெயிலா 19 சொன்னார். இந்த குணம் அப்படி இருந்தா அந்த குணம் அப்படி இருக்கும், இதுல அப்படி இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். 3 குணத்தை 19 பேசுறது விடல. அவரு இப்படி பார்த்தாரு, நான் சொல்றேன் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க, நீ மேல பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு 16வது அப்படியே கிட்டக்க கொண்டு அந்த ஒரிஜினல் மேக்கப் இல்லாத மூஞ்ச காட்டினார். தெய்வீ சம்பத் ஆசிரியம். இதுவரைக்கும் நான் மேக்கப்ல தான் போயிருக்கேன். நான்
ஓகே, ஒரிஜினல் ஃபேஸ்ல போனதே கிடையாது. நான் ஒரிஜினல் ஃபேஸ் வந்து தோலை உரிச்சு காட்டுறது சொல்லுவார்ல, அப்படி தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத்துன்னு காட்டினார். ஓகே, அப்புறம் 17-18 வந்து வேற ஒரு முறையில காட்டுறாரு. சத்வ ரஜஸ் தமஸ் அப்படி 3 குணத்தை காட்டுறாரு. ஓகே, அதுக்கு ஒரு சாம்பிளா 12 சாம்பிள். ஓகே, மொத்தமா எல்லாமே அப்படி எடுத்துக்கணும், நீ எடுத்துக்கணும். இங்க என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து ஏன் சொன்ன அப்படின்னா, சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்கோ, உன்னை நோகடிக்கிறதுக்கோ, உன்னை ஹர்ட் கில்ட் பண்றதுக்கோ இல்ல மகனே. முன்னாடியிலிருந்து ஆரம்பத்தில் 2வது அத்தியாயத்தில் எப்ப சொல்ல ஆரம்பிச்சனோ அதை தான் இங்கேயும் கன்க்ளூட் பண்றேன். கர்மயோகத்தை பண்றதுக்கு இதை உபயோகப்படுத்து. கடைசி சான்ஸ். இதையும் விட்டுட்டேன்னா உனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எக்ஸாம் கஷ்டம் தான். ஓகே, டிஃபிகல்ட் தான். ஆனா நான் வந்து உங்களை வந்து எக்ஸாம்ல இருந்து தள்ளி வச்சுட்டா, அந்த சைனாவில் நேற்றுக்கு ஒருத்தன் வந்து ஒரு பையனை தள்ளி வச்சுட்டாங்க. அந்த இதுல எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டான். அவன் வந்து அவனை பேர் லிஸ்ட் எழுதல, பட்டியல்ல. நேரா போனார் அவங்க அந்த அப்பா. போய் 5-6 குழந்தைங்க 10 குழந்தைங்க குத்தினார், குத்தி எடுத்துட்டு ஒரு டீச்சரையும் கொண்டுட்டு மேல போய் மாடியில இருந்து குதிச்சுட்டார். அவரும் தற்கொலை பண்ணிட்டார். 3 குழந்தை செத்து போயிடுச்சு. என் குழந்தை தள்ளி வைக்கிற நீ அப்படி சொல்லிட்டு புரியுதா? எனக்கு பயம் வந்துட்டு. எனக்கு நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு, நீ வந்து உன்னை தள்ளி வைக்க நீ நாளைக்கு உள்ள போந்து கொண்டுட்டீன்னா, அதனால யூ ஆர் த கிரேட். ஓகே, யாரையும் வேதாந்தத்தை தள்ளி வைக்க மாட்டான். ஒன்ஸ் மோர் நீ கமான் அப்படி சொல்ல போற, புரியுதுல? அதனால சோ நீ தமசத்துல இருந்தா கூட கமான். ஓகே, உனக்கு ரஜஸ் கொஞ்சம் இருக்கு பாரு, அது பக்கம் சத்து கொஞ்சம் இருக்கு பாரு. கிளாஸ்க்கு வந்திருக்க, அது சத்துவம் தானே, அதை பிடிச்சுக்கோ. அதுல இருந்து கமான், மீதெல்லாம் விட்டுட்டு வா அப்படி சொல்ல போறாரு. அப்புறம் இந்த தமசு ரஜஸ் சத்துவம் நான் தேர்வேனா, அது இன்னைக்கு சாயந்தரம் 100வது கிளாஸ்ல நீ தேர்வாய் அப்படி சொல்ல போற பகவான். அது ஒரு புது ஒரு சிந்தனை கொடுக்க போற. எப்படி இந்த ஓட்ட உடசல் வச்சுட்டே நான் எப்படி மோட்சத்தை அடையிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறாரு. பியூட்டிஃபுல் கிளாஸ் ஈவினிங். அதனால 14வது சொன்னாரு, 17 சொன்னாரு, 18 சொன்னாரு. இப்ப 18 வந்து அந்த தர்மத்தை எப்படி செய்யறது அப்படியும் சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, இதுல என்னன்னா 41-48 வரைக்கும் இதான் டாபிக். 3 குணங்களை வச்சு தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் சொன்னாரு. 3 குணங்களை வச்சு சாத்வீக ராஜச தாமச சொன்னாரு. இப்ப 3 குணங்களை வச்சு என்ன பண்றாரு? இந்த 4 வர்ணங்களை பிரிக்கிறார். புரியுதா? 4 வர்ணங்களை பிரிச்சு. அதனால பகவத்கீதையினுடைய மேஜர் டாபிக் என்ன, முக்கியமான டாபிக் அப்படின்னா 2 டாபிக் தான். அது கர்மயோகம், ஞான யோகம். ஓகே, அதனால ஒருத்தர் கேட்டாரு, கீதா என்ன பண்றது அப்படின்னு. கீதா என்ன பண்றதா? கீதாவோட எய்ம் என்ன தெரியுமா? கீதாவோட பகவத்கீதா எய்ம சோ அத வந்து திருப்பி சொல்லுவாரு. கீதா 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 தியாகி 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 தியாகின்னு வரும். அதனால போகியா இருக்கிறவன தியாகி பண்றதுதான் கீதாவோட லட்சணம். ஓகே, அந்த போகி 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 அல்டிமேட் போகினா ரோகி. ஆனா நீ வந்து கீதா 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 தியாகி 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 தியாகி, அதனால தியாகம் தியாகேனைவ அமிர்தத்வமானசுகு. ஓகே, அதனால உனக்கு மற்ற இந்த போகத்தெல்லாம் தியாகம் பண்ணி வரக்கூடிய பிரவൃத்தி நிவൃத்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரதான் பகவத்கீதை விஷயம். அப்ப அந்த பிரவൃத்தியில எப்படி பண்ணணும், அதுல இருந்து நிவൃத்தியில என்ன பண்ணணும் அப்படி சொல்லிக் கொடுக்கறதுதான் பகவத்கீதா. தியாகம் செய்துடு அமரனாகிடு. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றான்னா, நம்முடைய குண இயல்புகளை கண்டுபிடிச்சு அதற்கேத்த மாதிரி ஒரு ஃபீல்ட நீ செலக்ட் பண்ணிக்கோ. என்னுடைய குணத்துக்கு தகுந்தா போல கர்மத்தை நீ முடிவு பண்ணு அப்படி சொல்றாரு. அதனால அந்த மாதிரி கர்மத்தை முடிவு பண்ணி நீ ஒர்க் பண்ற இடத்துல அந்த ஸ்தாபனத்துக்கு, அந்த கம்பெனிக்கு, அந்த ஆபீஸுக்கு, அந்த வீடுக்கு, அந்த சொசைட்டிக்கு நீ கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும். ஓகே, நீ சமர்ப்பண பாவத்தோட அந்த விஷயத்தை செய்யணும். இந்த 4 வர்ணமே எப்படி செய்யணும்? சமர்ப்பண பாவத்தோட செய்யணும். Therefore, உன்னுடைய குணத்துக்கு தகுந்தா போல, உன்னுடைய பாவனைக்கு தகுந்தா போல, உன்னுடைய சுபாவத்துக்கு தகுந்தா போல ஒரு கர்மத்தை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்றாரு. பகவான் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு கர்மம் இருக்கிறதோ இப்ப உனக்கு இருக்கிறதோ அது உன்னுடைய குணத்தை பொறுத்து இருக்கிறது அப்படின்றார். ஓகே, அதனால நீ சத்துவ குண பிரதானம், ரஜோ குண பிரதானம் அல்லது தமோ குண பிரதானம், அதுல
அந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்ல. நீ தமோ குணத்துல இருக்கலாம், அல்லது ரஜோ குணத்துல இருக்கலாம், நீ சத்துவ குணத்துல இருக்கலாம், அது முக்கியம் இல்ல. எந்த மாதிரி கர்மம் முக்கியம் இல்ல, ஆனா அதுல இருக்க ஆட்டிடியூட் இம்பார்ட்டன்ட். அதாவது உன்னுடைய ஸ்வதர்மத்தை நிர்ணயம் செய், இதுதான் என்னுடைய ஸ்வதர்மம் அப்படின்னு முடிவு பண்ணு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணின பிறகு அதை சமர்ப்பண பாவத்தோட செய், நிஷ்காமியத்தோட செய் அப்படி சொல்றாரு. ஏற்கனவே 4வது அத்தியாயத்துல இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணின குணகர்ம விபாகசகா. 4 இந்த குணத்தினுடைய அடிப்படையில், கர்மத்தினுடைய அடிப்படையில் இந்த ஜனங்களை 4ஆக பிரித்தேன். எப்படி 4ஆ பிரித்தேன்? நம்பர் 1 எஸ்ஆர்டி, நம்பர் 2 ஆர்எஸ்டி, நம்பர் 3 ஆர்டிஎஸ், நம்பர் 4 டிஆர்எஸ். இப்படி இருக்கிறது. அப்போ எஸ்ஆர்டின்றது குணபிராமணா. அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? அவனுடைய ஆக்ஷனே அமைதியா இருக்கும், ஓகே, மைல்டா இருக்கும், மெஜஸ்டிக்கா இருக்கும், ஓகே. சோ அவருடைய ஆக்டிவ் எல்லாம் ஆக்டிவ் பண்றதே தெரியாது வெளியில. அந்த மாதிரி அவனுடைய ஐடியா எப்பவுமே கான்டம்ப்ளேட் இருக்கும், சொல்ற விஷயத்தை உள்வாங்கிண்டு அதே சிந்தனையில் இருப்பான். ஆர்எஸ்டி இருக்கான அவன் குண சத்திரியன், அவன் ஆக்டிவா இருப்பான். அவனுடைய ஆக்டிவ் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கும், ஓகே, செல்ஃப்லெஸ் ஆக்டிவ். அதுக்கப்புறம் ஆர்டிஎஸ் இருக்குல்ல, அவன் ஆர்டிஎஸ் எஸ் மீன்ஸ் சத்துவம், ஓகே, ஆர் மீன்ஸ் ரஜஸ், டி மீன்ஸ் தமஸ். புரியுதா? அப்புறம் ஒண்ணுமே இது சொல்லி ஏதோ புரிஞ்சுக்க கூடாது, மாத்தி இன்சியல போட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாங்ஷனே ஆகாது. அப்புறம் குணவைஷ்யா, குணவைஷ்யா ஆக்டிவா இருப்பான், ஆனா தனக்கு மிஞ்சிதான் எல்லாமே அப்படி சொல்லக்கூடியவன். அதுக்கப்புறம் குண சத்ரியா, குணசூத்ரா. குணசூத்ரா அப்படியே மினிமம் ஆக்டிவிட்டி, நீ சொன்னா நான் செய்யறேன் அவ்வளவுதான். அவனா சொந்தமா செய்ய மாட்டான், இனிஷியேட் எடுக்க மாட்டான். அன்ஸ்கில்டு லேபர், ஓகே, மூட்டை தூக்குறது, தள்ளுறது, இந்த மாதிரி இருப்பான் அவன். நான் இந்த மத்த இந்த வர்ணத்துல எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருப்பான், ஓகே. இது கீழ் ஜாதி, அந்த ஜாதியில இருக்கிறோம் சொல்லல, அந்த ஜாதியில பிறக்கும். இப்ப டீ கடைக்காரன் பிரதமர் ஆயிட்டான், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்பலாம். அதனால அது இம்பார்ட்டன்ட் இல்ல, அந்த இடத்துல இருக்கிற எந்த ஜாதியில வேணா இருக்கலாம், அந்த குணத்துல இருக்கிறவன், ஓகே, ஜென்மத்தினுடைய அடிப்படையில். அது போல உன்னுடைய குணத்துக்கு தகுந்தா போல ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோ, அல்லது உன்னுடைய குணத்துக்கு, உன்னுடைய தொழிலுக்கு தகுந்தா போல உன்னுடைய குணத்தை மாத்திக்கோ. இந்த சத்திரிய குணம் இந்த கர்ணனுக்கு நேச்சுரலா இருக்கிறது. ஏன்னா சத்திரிய ஜென்மமே சத்திரியம், அவனுடைய குணமும் கூட சத்திரியமா இருக்கிறது, புரியுதா? அதனால ஆனா அவன் சூத்ரன் அவனை சொல்றாங்க, அதனால அவனால பொறுத்துக்க முடியல, ஓகே. அவன் ஏன் கான்ஃபிளிக்ட் ஆகிறான்னா, அவனுடைய குணம் சத்திரியனா இருந்து, ஆனா அவன் சூத்ரா லிஸ்ட்ல சேர்க்கறதுனால கான்ஃபிளிக்ட் ஆகும், புரியுதா? ஏன் இந்த ஜாதி சண்டையெல்லாம் வருதுன்னா, இப்ப அவருடைய குணம் சுபாவம் மாற்றப்பட்டிருக்கு, புரியுதா? அப்ப மாற்றப்படும் போது அவனை பழைய ஜாதியை சொல்லி கொள்ளும் போது சண்டை வருது, தகராறு வருது, ஓகே. இதுதான் இந்த ஜாதி கலவரத்தினுடைய பேஸ் ப்ராப்ளம், ஓகே. இது புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சைக்காலஜி வேணும், அந்த ரூலர்ஸ் எல்லாம் புரியணும். இதெல்லாம் எப்ப புரிஞ்சு எப்ப வருது. அதனால இந்த நமக்கு என்ன மாதிரி தொழில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உன்னை டெவலப் பண்ணிக்கோ, புரியுதா? ஓகே. இப்ப துரோணாச்சாரியா இருக்காரு, அவர் பிராமண குலத்துல சேர்ந்தாலும் சத்திரிய தொழிலை எடுத்துட்டார். சத்திரிய தொழில் எடுத்துட்டோம்னு என்ன பண்ணிட்டார் அவரு? அதுக்கு தகுந்தாப்புல தன்னுடைய 3 வீடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார், புரியுதா? அடிடா கொள்றா அப்படின்ட்டார், புரியுதுல? அந்த மாதிரி நான் எந்த மாதிரி எடுத்துக்கிறேனோ அதுக்கு தகுந்தாப்புல குணத்தை மாத்து, அல்லது குணத்துக்கு தகுந்த. ஆனா பகவான் என்ன சொல்றாரு? உன் குணத்துக்கு தகுந்தாப்புல தான் தொழில் அமையும், புரியுதா? அந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கோ. அப்ப அதுல நீ எந்த தொழில் வேணா எடுத்துக்கோ, பார்பர் தொழில் எடுத்துக்கோ, செருப்பு தைக்கிற தொழில் எடுத்துக்கோ, இது தெருப்பு இருக்கிற தொழில் எடுத்துக்கோ, இல்ல எம்டியா ஏசில உட்கார்ந்து ஒர்க் பண்றதா இருக்கும், இல்ல நாங்க கிச்சன்ல இருக்கமே அந்த தொழில் இருக்கும், எனி டைப் ஆஃப் தொழில் எடுத்துக்கோ, ஓகே. அதுல தப்பு கிடையாது. பகவான் சொல்றாரு, அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது. ஆனா எல்லா தொழிலுமே தேசத்துக்கு வேணும், புரியுதா? அதனால நீ என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை வச்சு கர்மயோகமா மாத்துன்னு பகவான் கொடுக்கிற ஐடியா, ஓகே. அந்த ஜாப்ல பற்றற்று செய், டிட்டாச்மெண்டோட அந்த பலனை எதிர்பார்க்காம செய், ராகத்வேஷம் இல்லாம செய். இதுதான் மெயின் தீம், ஓகே. அததான் எம்பசைஸ் பண்றார்.
எந்த இடத்துல வேணா அத உன் செயலை வந்து யோகமா மாத்து. யோகா கர்மசு கௌஷலம். கௌஷலம் என்ன? ஸ்கில் ஆஃப் ஆக்ஷன். அதுதான் உன் சமத்து இருக்கிறது. ஓகே, எந்த ஜாப்ல என்ன மாதிரி நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா லௌகிக்கத்துல அதெல்லாம் ஸ்பெஷலா இருக்கும். இவர் வந்து இந்த கம்பெனில பண்றாரு, நம்பர் 1 கம்பெனி, நம்பர் 2 கம்பெனி, நான் வந்து சைட்ல மேனேஜர், ஃப்ரண்ட் மேனேஜர், எதிர்க்க மேனேஜர், அதெல்லாம் நிறைய மேனேஜர் இருக்கான். ஓகே, அதெல்லாம் நீ என்ன மேனேஜர் வேணா போட்டுக்கோ. ஆனா உள்ளத்துல எப்படி இருக்க, அங்கதான் வேதாந்தம். ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு வந்துட்டேன்னா அதுல இருக்க ஆட்டிடியூட் இம்பார்ட்டன்ட். அதனால பகவான் என்ன சொல்றாரு, சோ இங்க என்ன சொன்னாரு, இந்த 41 படிச்சுமா இது ஸ்லோகா? ஏ பரந்தப, ஏ பரந்தப, ஏ அர்ஜுனா, பிராமண சத்திரிய விஷாம் சூத்ராணாம் ச. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் வந்து இந்த ஜனங்களை பிராமணன் பிரிச்சிருக்கேன், சத்திரியன் பிரிச்சிருக்கேன், ஓகே, விஷாம்னா வைஷ்யன்னு பிரிச்சிருக்கேன், சூத்ரன் பிரிச்சிருக்கேன். புரியுதுல்ல? இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் பீப்புளுக்கும் இந்த 4 உண்டு. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல வந்து எஜுகேட்டடா சத்துவத்துல எப்பயுமே வந்து பிசிக்கல் ஒர்க் இல்லாம மென்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வந்து பிராமணன். ஓகே, பிசிக்கல் ஒர்க் லேபர் அங்கேயே இருக்கான். அவன்லாம் யாரு? அவன்லாம் வந்து சூத்ரா இருக்கான். புரியுதுல? அதுலயே அதுல வந்து இந்த சத்திரியன் வந்து ரொம்ப கம்மியா இருப்பான் அந்த யூஎஸ்ல எல்லாம். ஓகே, எச்ச கையில காக்கா விட மாட்டான். ஓகே, அதனால டாலர் எண்ணி செலவு பண்ணுவான். புரியுதுல? ரொம்ப கால்குலேட்டிவ் ஃபெலோ. ஓகே, அதனால ஹோட்டலுக்கு போனா கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியா பில்லு போட்டுவான். ஓகே, நம்ம ஊர் மாதிரி அப்படி ஒன்னா இணைஞ்செல்லாம் பண்ண மாட்டான். புரியுதுல? ஏன்னா அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஆனா டிசிப்ளின்டா இருப்பான், பக்கவா இருப்பான், ஏமாத்த மாட்டான், அவன் விஷயத்துல இருப்பான். ஓகே, சிலது கரெக்டா இருக்கிறது. ஆனா இந்த இது இருக்க ஷேரிங் இருக்க அது வந்து அவனுக்கு ஒத்து வர. ஓகே, புரிஞ்சுக்க மாட்டான். எந்து உந்து உந்து அப்படி சொல்லுவான். நமது வந்து எந்து உந்து உந்து எந்து அப்படி எல்லாம் மாத்தி எல்லா கலப்படமும் இருக்கும், எல்லா இதுவும் இருக்கும், ஜாத்தியும் இருக்கும். ஓகே, அதனால சூத்ராணாம் ச. ஓகே, 4 வர்ணங்கள் என்னால பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும்னா குண பிராமண, குண சத்திரியா, குண வைஷ்யா, குண சூத்ரா அந்த விஷயத்துல பண்ணாரு. மகாகவி பாரதிய பாடல நந்தனை போல் ஒரு அந்தணன் உண்டோ, அப்படி அந்த விஷயத்துல நாம கொண்டு வரணும். ஓகே, அதனால இந்த விஷயம் வந்து ரொம்ப டெலிகேட்டான விஷயம் ஆக்கிட்டாங்க நம்ம நாட்டுல. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வர்ணாசிரம தர்மம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனா கொச்சப்படுத்தப்பட்டது. ஓகே, இதுல வந்து இந்த பக்கம் உள்ளவருக்கும் அந்த பக்கம் உள்ளவங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஒரு ஏரியா. ஓகே, அதனால பகவான் வந்து கிளாரிட்டியோட இந்த கீதை சொல்லிருக்காரு. எப்படி தப்பா புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. கர்மாணி பிரவிக் பக்தானி. இங்க பாரு அர்ஜுனா, 4 டைப் ஆஃப் பிரிப்பரேஷன் ப்ரொபோஷன்ஸ் இருக்காங்க. 4 விதமான தொழில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கர்மாணி பிரவிக் பக்தானி, 4 விதமான இது உள்ளவங்க. யாரு எப்படி இருக்காங்க, எதனுடைய அடிப்படையில் நான் பிரிக்கிற? சுபாவ பவைஹி குணைஹி பவிக்தானி. ஓகே, அவங்க உங்களுடைய குணத்தினுடைய பேஸ்ல 4 வர்ணத்தை பிரிக்கிறேன். நன்னா புரிஞ்சுக்கணும். ஜன்மத்தில் இருக்க. ஓகே, இந்த ஜன்மத்தில் இருந்தும் இந்த குணம் என்ன குணம் உனக்கு இருக்கு, புரியுதா? அந்த குணத்தை நீ கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஜாப்ல இருந்தீனா அந்த மாதிரி பர்சன் நீ புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப நான் பிராமணா, நான் சத்திரியா, நான் வைஷ்யா, நான் சூத்ரா. ஓகே, இது ஜன்மமோ குலமும் கிடையாது, இது வர்ணம். ஓகே, வகுப்பு, பிரிவு. புரியுதா? இந்த 4 பிரிவை வச்சுண்டு அதுல நான் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன், எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன் நீங்களா? யோகசாந்தி குருகுல ஆசிரமத்தை சேர்ந்தவன் சொல்லக்கூடாது. ஓகே, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், அந்த எந்த ஆசிரமத்தை வச்சுட்டு இப்போ நீங்க எந்த மாதிரி ஜாப்ல இருக்கீங்க, எந்த மாதிரி சுபாவத்தில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த வர்ணத்தை உங்களை போட்டு இப்ப நீங்க வந்து கிரகஸ்தனா இருக்கீங்களா, பிரம்மச்சரியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அந்த ஆசிரமத்தை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்தா போல உன்னுடைய ஜாபை வந்து அதுக்கு பிரசன்ட் பண்ணிட்டா கர்மயோகம். Therefore நம்முடைய ஸ்வதர்மத்தை இங்க ஹைலைட் பண்றாரு. இந்த ஸ்வதர்மத்தை எப்படி பண்றது அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்லி கொடுத்து அந்த ஸ்வதர்மத்திலிருந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். ஆனா இங்க என்ன பண்றது, நமக்கு வந்து 3 பேசிக் விஷயம் இருக்கிறது.
ஓகே, அது என்ன 3 பேஸ்? ஒண்ணு நம்முடைய குணத்தினுடைய அடிப்படையில் வேலைக்கு போகணும். 2 நம்முடைய ஜன்மத்துல பரம்பரை தொழிலுக்கு போலாம். 3வது பணம் சம்பாதிக்கிறதுக்கு போலாம். ஓகே, இந்த 3த்துல எது பெஸ்ட் பகவான் சொல்றாரு? சாயந்திரம் நம்ம பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.